ஏன்பா, என்னதான் நடந்தது? மாயா வீட்டுல தானே அவன் இருந்தான். ஏன் நீங்க போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அவன் வரலையா? வரலத்த. வரலனா கூட பரவாயில்ல. அவர் இங்க வரமாட்டேன்னு சொன்னதுக்கும் வராம அங்கேயே இருக்கிறதுக்கும் காரணங்களா சொன்னாரு பாருங்க அத்த. அடடடா பா. அவரா சொன்னாரு? அவருக்குள்ள இருக்கிற சரக்கு சொல்லுச்சு. சரக்கா? அங்கேயுமா? அங்கேயுமாவா? அங்கதான் தங்கு தடையும் இல்லாம தயக்கமும் இல்லாம குடிச்சிட்டு இருக்காரு. அட பாவி, இங்க மானத்தை வாங்கினதும் இல்லாம போன இடத்துலயுமா அவன் அப்படி இருக்கா? அது ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி ரொம்ப பவ்யமா அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. எதுவுமே சொல்லாம அந்த மகாராணி மாயாவும் அமைதியா இருந்தாளா? அமைதியா இல்ல, இன்ச் இன்ச்சா அவ ரசிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரையும் நோகடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஆணவத்துல இருந்தா. அவளுக்கு தகுந்த மாதிரியே இந்த மனுஷனும் எங்க மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாரு. மாமா இந்த அளவுக்கு மாறுவாருன்னு சத்தியமா யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். உண்மைதான். சில சமயங்கள் அவர் எங்க அப்பா தானாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. டேய், கோவப்படாதீங்கம்மா. அவர் பேசுற பேச்சு, நடந்துக்கிற விதம் அதெல்லாம் அப்பா மாதிரி இல்லம்மா. டேய், அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. என்ன நேரமோ காலமோ அவனை ஏதோ போட்டு ஆட்டி வைக்குது. இல்லனா இப்படி எல்லாம் பேசி நடக்கிற ஆளா ராஜாராம்? சொல்லு. அவரை ஆட்டி விக்கிதோ இல்லையோ, இந்த வீடு மொத்தமும் ஆடி கிடக்குது. ஆனா அது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க அந்த மாயா தான் காரணம். மாயா பேரை சொன்னாலே முன்னாடி எல்லாம் அவர் எவ்வளவு கோவப்படுவாரு. ஆனா இப்போ அவ வீட்லயே உட்கார்ந்துகிட்டு அவளுக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அத பார்க்கும்போது என்னால தாங்க முடியல அண்ணி. என் மனசு என்ன வலி வலிக்குது தெரியுமா? அத்தை அழாதீங்க. ஆண்டி சொன்ன மாதிரி எல்லாமே டைம் தான். மாமா ரொம்ப நல்லவர் அத்தை. இப்போ என்னால கூட நம்ப முடியலனாலும் கூடிய சீக்கிரம் நார்மலா மாறிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்தை. அழாதீங்க அத்தை ப்ளீஸ். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு சீக்கிரம் மாறிடுவாருங்கிற நம்பிக்கையை நொறுக்கி தள்ளிருச்சு அத்தை. போய் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், ஆனா நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் சொன்னீங்கல்லப்பா, அவன் சரக்கு அடிச்சிருந்தான்னு. அதான் அந்த போதையில உளறி இருப்பான். தெளிஞ்சா வீட்டுக்கு ஓடி வரப்போறான். கண்டிப்பா வருவான். பாப்போம், வந்துதானே ஆகணும். இல்ல நீ, எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் போட்டு அவ அடக்கி வச்சிருந்தா. அதே மாதிரி இப்ப அவரை அடக்கி வச்சிருக்கா. இது எங்க போய் முடிய போகுதோ? பொன்னி, இப்ப இவங்கெல்லாம் வந்துடல, நீ பேசாம இரு. அவன் வந்துருவான். இத பாரு, பில்லி சூனியம் மந்திரிச்சு வைக்கிறது இதெல்லாம் உண்மைதானா? நிச்சயமா மாயா ராஜாராம்க்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, கேலி எல்லாம் பாக்காதீங்கப்பா. நான் நிஜமா தான் சொல்றேன். நல்ல பூசாரியா பார்த்து மந்திரிச்சு விட்டா கண்டிப்பா ராஜாராம் சரியாயிடுவான்.
ஏய் இல்ல ஏய் போடா ஏய் எங்கடா இருக்கீங்க ஏய் தப்பிச்சு போறான் பாரு ஏய் ஏய் இல்ல ஏய் ஏய் வாங்கடா ஏய் இல்ல எங்கடா ஏய் சீக்கிரம் வாடா ஏய் உன்னை விட மாட்டேன்டா வர ஏய் வாடா ஏய் ஏய் ஆடுகிட்ட விட்டுறா ஏய் வாடா வாடா ஏய் புறா புறா ஏய் ஏய் இல்ல வாடா 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 ஏய் புறா 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 ஏய் சீக்கிரம் வாடா ஏய் இல்ல ஏய் வாடா வாடா நீ விட கூடாதா ஏய் இல்ல ஏய் ஓ இது பண்ணடா ஏய் ப்ரோ ஏய் ஓடுறா பாரு ஏய் இல்ல ஏய் ஏய் ப்ரோ இல்ல ஏய் ஏய் ஓட்டமா ஓட்டமா ஏய் 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 எங்கடா காலே வாடா எங்க கிட்ட டேய் நல்லா இழுத்து போறா எங்க கிட்ட இருந்தே தப்பிச்சு போக பாக்குறியா சொல்லு தண்டபாணி. மேடம் ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். என்ன சொல்லு. நாம புடிச்சு வச்ச ராஜாராம் அங்கிருந்து தப்பிச்சிட்டா மேடம். என்னடா சொல்ற? அவன் தப்பிக்கிற வரைக்கும் சோத்த தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? திட்டாதீங்க மேடம், கோச்சிக்காதீங்க மேடம். ராஜாராம நாங்க பிடிச்சிட்டோம் மேடம். அவன் இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கா மேடம். முதல்லயே இதை சொல்லி தொலைக்க வேண்டித்தானே. டென்ஷன் ஏத்துறதுலயே இருக்கீங்களேடா. சரி, அவனை என்ன பண்ண போறீங்க? மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம். அவனை பழையபடி ரூமுக்கே கொண்டு போய் அடைச்சிட்டுமா? எதுக்கு? மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கா? அவனை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். நம்மளோட இந்திரா நகர் வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் அவனை கட்டி போட்டு வைங்க. கொஞ்ச நேரத்துல நான் வரேன். சரிங்க மேடம். போற வழியில மறுபடியும் எஸ்கேப் ஆயிட போறான், பாத்து. இனிமே தப்பு நடக்காது மேடம். நாங்க அலர்ட்டா இருப்போம். ஆமா, அலர்ட் ஆகி கிழிச்சிங்க. வெய், எடுத்துட்டு போடா. சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி எங்க வேலைக்கு உழ வைக்க பாக்குற? டேய், எங்களுக்கெல்லாம் 3 வேளை சோறு போட்டா ஆயுஸ் முழுக்க ரூமுக்குள்ளே கிடப்போம். சோறை தின்னுட்டு சும்மா கிடக்க வேண்டியதானே. டேய், யாரா நீங்க? ஏன்டா என்ன இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்க? உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுடா. ஏன்டா இப்படி கொடுமை பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்னடா விரோதம்? விடுங்கடா, என்ன அவுத்து விடுங்கடா. என்ன ராஜாராம், உன்னை கடத்திட்டு வந்து அடிச்சு வச்சது யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சு காட்டி மண்டை வெடிச்சிடும், பைத்தியம் பிடிச்சிடும்னு ஓவரா சீன் போட்ட. இப்ப கூல் ஆயிட்டியா? மாயா, ஒன்னும் பண்ண முடியாது ராஜாராம். ஒரு சின்ன பிளான், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீ உயிரோட இருக்கலாம். இல்லைன்னா உன்னை காப்பாத்த அந்த ஆண்டவனாலேயும் முடியாது.
ராஜாராம், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? ஆ? ஓம் பொண்டாட்டி. நீங்க சந்தோஷமா இருந்தா அது உங்களோட வச்சுக்க வேண்டியது தானே? குடும்பத்தோட சந்தோஷமா ஆடி பாடுற வீடியோவை எனக்கு அனுப்பி ஏன் வயித்தறிச்சலை ஏன் கொட்டிக்கணும்? அதனாலதான் ரொம்ப ஆடுறான்னு உன்னை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சேன். அதுக்காக குடும்ப தலைவன் இல்லாம அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு மனிதாபிமானத்தோட இறக்கப்பட்டு ஓம் வீட்டுக்கு இன்னொரு ராஜாராம அனுப்பி வச்சேன்.